என் செல்ல தம்பி தங்கச்சி என்னையே மனப்பாடம் செய்து கஷ்டப்படுறே. நான் உன் மொழிடா, என்ன ஒரு கதை புத்தகமா படி. அந்த செய்யுள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா நீயே உன் நடையில எழுத முடியும். என்னை ரசித்து படி, நான் உனக்கு கவிச்சக்கரவர்த்தி பட்டம் தருவேன். டேய், என்ன பார்த்தா ஏன் பே படம் பாக்குற மாதிரி பயப்படுறே? நான் வில்லன் இல்லடா. என்ன தினமும் ஒரு 20 நிமிஷம் கூட எடுத்துக்கோ. ஃபார்முலாவை மனப்பாடம் செய்யாம அது எப்படி வந்துச்சுன்னு லாஜிக்கா பாரு. என்னோட கேம் ஆடினா வீடியோ கேம் விட சுலமா இருப்பேன். தினமும் பிராக்டிஸ் பண்ணு. நான் உன் பாக்கெட்டில் மதிப்பெண்களை நிரப்புவேன். சயின்டிஸ்ட்னா லேப்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நீயும் தான். என் மேல இருக்கும் வரைபடங்களை டிராயிங்னு நினைக்காதே, உன் உடம்புல இருக்கும் ஒரு பகுதியா நினைச்சு வரைந்து பார். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா நம்ம சுத்தி இருக்கும் மாயாஜாலம் தான். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேள், அப்போ நான் உனக்கு ரொம்ப சுலபமான ஒரு லாஜிக் பாடமா மாறிடுவேன். ஹே படி, கிராமருக்காக ஏன் இவ்ளோ டென்ஷன்? என்ன ஒரு லாங்குவேஜ பார், சப்ஜெக்ட பார்க்காத. ஹே படி, ஸ்டோரி புக்ஸ் படி, இங்கிலீஷ் சாங்ஸ் கேள், அப்போ நான் உனக்கு தானாகவே வருவேன். எழுதும் போது தவறாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு முயற்சி செய். நான் உன்னை ஒரு ஸ்மார்ட் மனிதனாக மாற்றுவேன். ஹிஸ்டரினா வெறும் வருஷங்கள் இல்லடா, அது நம்ம முன்னோர்களோட ஆக்ஷன் பேக் ஸ்டோரி. அதை ஒரு சினிமா கதையா இமேஜின் பண்ணி பாரு. ஜியோகிராஃபினா நம்ம பயணம் போக போற இடம் நினைச்சு படி. சிவிக்ஸ்னா நம்ம ஊர்ல எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கோ. என்ன இன்ஃபர்மேஷனா பார்க்காம நாலேஜா பார்த்தா நான் தான் உனக்கு மாஸ் சப்ஜெக்ட். எங்களை போர் அடிக்கிற புத்தகங்களா பார்க்காதே, உன் ஃபியூச்சருக்கு உதவுற நண்பர்களா பார். ஒவ்வொரு நாளும் எல்லா பாடங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா படி. ஸ்ட்ரெஸ் இல்லாம சிரிப்போட படி. நாங்க உனக்கு எப்பவும் ஈஸி தான்.